ரொம்ப தெளிவா தெரிஞ்சுப்பேன். அதை நான் தெளிவா நான் ஞாபகம் வச்சுப்பேன். ரொம்ப நாள் நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஓகே, டெய்லி நான் பாசிட்டிவா இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணுவேன். ஓகேவா, நானே யார் வந்து என்னை வந்து புஷ் பண்ணாலும் நெகட்டிவான விஷயத்துக்கு நான் போகாம பாசிட்டிவா தான் நான் இருப்பேன். ஐ வில் ஸ்டே பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணணும். அவ்வளவுதான். சரிங்களா? புதுசா வர்றவங்களுக்கு இந்த மைண்ட் செட் இருந்தாலே போதும். உங்களுடைய மென்டாரோ அல்லது உங்களுடைய நீங்க ஏதாவது கோச்சிங் இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுப்பாங்க. சரிங்களா? அதுலயும் சில நெகட்டிவான பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதை நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். தட் இஸ் அப் டு யூ டு டிசைட் அண்ட் ஃபைண்ட் இட் அவுட். ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் அப்படின்றத நீங்க உள்ள கொண்டு வரக்கூடாது. ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்த 15th கொஸ்டின். ஓகேவா? ஷுட் ஐ ரீட் நியூஸ் பேப்பர் டெய்லி? 15வது கொஸ்டின். நான் வந்து நியூஸ் பேப்பரை வந்து டெய்லி நான் படிக்கணுமா? ஓகேவா? 15வது கொஸ்டின் ஆன் ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? எஸ், தெரியுது, இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஷுட் ஐ ரீட் த நியூஸ் பேப்பர் டெய்லி அப்படின்ற மாதிரி கேள்வி. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணுமா அப்படின்னா படிக்கலாமா வேணாமா? நான் உங்ககிட்டே கேட்குறேன். நம்ம எதை செஞ்சாலும் அது ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூபிஎஸ்சியில் கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் அப்படின்றது படிக்கணும். ஸோ ரீடிங் த நியூஸ் பேப்பர் வில் கிரியேட் த சோஷியல் அவேர்னஸ். சமூக விழிப்புணர்வு அப்படின்றத உங்களுக்கு கொடுக்கும். சமுதாயம் எந்த பக்கம் போயிட்டு இருக்கு, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி ரியாக்ஷன் இருக்கணும், நீங்க விஷயங்களை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்றத இது கொடுக்கும். ஸோ அதனால கண்டிப்பா நியூஸ் பேப்பர் படிக்கணும். உங்களுக்கு புது புது விஷயங்களை கொடுக்கறது, டெய்லி இந்த சமுதாயத்தை பத்தின விஷயங்களை கொடுக்கறது அப்படின்றது நியூஸ் பேப்பர் தான். அதனால கண்டிப்பா படிக்கணும். சார் அதை நான் மேகசினா நான் படிச்சிடுறேன். தவிர்க்க முடியாத சூழல்ல நீங்க மேகசின் படிக்கலாம். ஒரு மாசம் நான் ஒர்க் எனக்கு ஹெவியா இருந்துச்சு சார், நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், நான் டெய்லி நான் நியூஸ் பேப்பர் படிக்கவே முடியல, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க மேகசின் படிங்க. இல்ல நான் வந்து டெடிகேட்டட் டு யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் சம் 16 to 17 hours பெர் டே, ரிமைனிங் டயத்துல தான் நான் படிக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ், ஐ எம் கமிட்டட் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா எஸ், டெய்லி யூ மஸ்ட் பி ரீடிங் த நியூஸ் பேப்பர். ஓகேவா? டெய்லி பேசிஸ்ல படிச்சு தான் ஆகும். தட் வில் கிரியேட் உங்களுக்குள்ள வெக்காபுலரியை வளர்க்கும். உங்களுக்குள்ள அந்த ரெகுலாரிட்டி அப்படின்றத கொண்டு வரும். உங்களுக்குள்ள ஒரு இங்கிலீஷ் வெக்காபுலரியை நல்லா வளர்க்கும். காம்ப்ரிஹென்ஷன் புரிதலை வந்து ஜாஸ்திப்படுத்தும். அந்த புரிதல் மூலியமா நீங்க அடுத்தடுத்த கான்செப்டை புதுசா லேர்ன் பண்ணிக்கிறீங்க. யூ ஆர் லேர்னிங் த நியூ திங்ஸ் ஆன் டெய்லி பேசிஸ். ஒரு விஷயத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அன்னோயிங்லி உங்களுக்கே தெரியாம நீங்க அதை வந்து என்ன பண்றீங்க, அந்த உங்களுக்கே தெரியாம அங்க அந்த நியூஸ் பேப்பர்ல கொடுக்கக்கூடிய விஷயங்கள், படமா இருக்கட்டும் அல்லது அதுல கொடுத்துருக்கூடிய டெக்ஸ்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் உள்வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ அதனால கண்டிப்பா நியூஸ் பேப்பர் படிக்கணும். அதுதான் உங்களுக்கு டைனமிசத்தை கொண்டு வரும். அதே மாதிரி நம்ம யூபிஎஸ்சி மெயின்ஸ்லயும் சரி பிலிம்ஸ்லயும் சரி எல்லா கொஸ்டினும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட்டிக்லையும் டைனமிக்கா இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர். ஸ்டேட்டிக்கா இருக்கிறதுன்றது என்சிஆர்டி, டைனமிக்கா இருக்கிறதுன்றது நியூஸ் பேப்பர். இதை ரெண்டுத்தையும் கலந்து தான் உங்களுக்கு ஆப்ஷனே செட் பண்ணுவாங்க. பிலிம்ஸ்ல அதே மாதிரி தான் நீங்க ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். மெயின்ஸ்ல கொஸ்டினும் அதே மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஆன்சர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து ரொம்ப ஆதாரபூர்வமா நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூ வில் பி கெட்டிங் மோர் மார்க்ஸ், நிறைய மதிப்பெண்கள் அப்படின்றது உங்களுக்குள்ள கிடைக்கும். இமேஜின் பண்ண முடியுதா? ஸோ அதனால கண்டிப்பா நியூஸ் பேப்பர் அப்படின்றது டெய்லி பேசிஸில் படிக்கணும். ஃப்ரம் டே ஒன் நீங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும். இதுல நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோஸ் நம்ம சில்னஸ் ஐஎஸ்ஏ அவைலபிளா இருக்கு. நீங்க அதை பார்த்துக்கலாம். நிறைய வீடியோஸ் நியூஸ் பேப்பர்ல இருந்து நியூஸ் மேக்கிங், எப்படி நம்ம நியூஸ் எடுக்கிறது, ஒரு நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அதுல இருந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படின்றது யூடியூப்ல நம்மளுடைய சில்னஸ் ஐஎஸ் யூடியூப்லயே இருக்கு. அது ஒரு மாடலா வச்சுங்க. இதுக்கு மேல கொஞ்ச நாள்ல அந்த நியூஸ் பேப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு வரும். ஸோ அப்பயே நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ நியூஸ் பேப்பர்ல முக்கியமா என்னென்னலாம் படிக்கணும், என்னென்னலாம் தவிர்த்துடணும் அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க நியூஸ் பேப்பர் அப்படின்னா எல்லாமே ஏ டு இசட் அப்படி படிக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. சரியா? செலக்டிவா இருந்துக்கணும். அந்த செலக்டிவா யூபிஎஸ்சிக்கு ரிலேட்டடான விஷயங்கள்லாம் படிக்கணும். அது எப்படி படிக்கணும் அப்படின்றத ஏற்கனவே நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். ஸோ நீங்க அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேபேக் லிஸ்ட்ல இருக்கு, நீங்க அதை நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா நியூஸ் பேப்பர் அப்படின்றது படிச்சுதான் ஆகும். அப்படி படிச்சீங்க அப்படின்னா தான் அதோட ரிசல்ட்ன்றது உங்களுக்கு மெயின்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், இன்டர்வியூலையும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். உங்களை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால ஆதாரபூர்வமா உங்களால ஆன்சர் பண்ண முடியும், பிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும். ஓகேவா? ஸோ அதனால எல்லா ஸ்டேஜ்லையும் பிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ ஸ்டேஜ் எல்லாத்துக்கும் உங்களுடைய நாலேஜ் வெரிசான வைடன் பண்றதுக்கு அப்படின்னா கண்டிப்பா நியூஸ் பேப்பர் அப்படின்றது அவசியம்ன்றதை மைண்ட்ல வச்சுக்கணும். அவ்வளவுதான். ஓகே, ஓகேவா? ரைட்.